ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அமாவாசையானது வருது. இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை வைகாசியில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசுர வேகத்தில் கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக அந்த கிரக மாற்றத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெய்லி நாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேச ராசியிலிருந்து விருச்சக வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதில் எல்லா தாள்களையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை அந்த ராசிக்காரங்க பார்க்கணுன்னு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருக்குது. வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன தாள்களோ அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு அசுர வேகத்தில் என்ன கிரக மாற்றம் வரும், அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க. மேச ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி பெற்று செவ்வாய் அமர போகிறாரு. மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால் பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அப்புறம் ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. இது உங்களுக்கு இந்த டைம் சாதகமான நிலையை குறிக்குது. அதே போல் 2024 ராகு கேது பயிற்சியில் இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மாதத்துடைய இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்கும். அதனால் மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்து உங்களுக்கான தாள்களை என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு தொடக்கத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் எல்லாமே பின்னாடி சரியாகும். குழப்பமான நாட்கள் நிறைய வரும். அதாவது குழப்பமான நாட்களும் குழப்பமான செயல்களும் நிறைய வரும். அப்படி வந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இந்த மாத இறுதிக்குள்ளே எல்லா ப்ராப்ளமும் சரியாகி ஆதாயம் கிடைக்கும். ஸோ மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் தான் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு இன்னும் நிறைய அசுர வேகத்தில் கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. அந்த கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதற்கு பிறகு இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் தான் இந்த அமாவாசைக்கு பிறகு பயிற்சி ஆக போகிறாரு. இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமாவாசைக்கு பிறகு ஜூன் மாதம் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 முறை பயிற்சி ஆக போகிறாரு. அதில் ஜூன் 1லேருந்து 14 வரைக்கும் ரிஷப ராசிலையும், ஜூன் 15லேருந்து 29 வரைக்கும் மிதுன ராசிலையும், ஜூன் 30லேருந்து கடக ராசிலையும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. புதனுடைய இந்த மாற்றமானது ஆதாயம் தர மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஆதாயம் தரக்கூடிய புதன் பயிற்சினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பயிற்சியே இந்த புதன் பயிற்சி தாங்க. அடுத்ததாக வரக்கூடிய பயிற்சி என்னன்னா சுக்கிர பயிற்சிங்க. ஸோ சுக்கிர பயிற்சி பற்றி சொல்லும்போது இதுவும் அமாவாசைக்கு பிறகு தான் நடக்க போகுது. இந்த பயிற்சி உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பயிற்சி என்று சொல்லலாம். கரெக்டாக ஜூன் 12க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார் சுக்கிரன். கரெக்டாக ஜூன் 12க்கு மேலே ஜூன் 13 அன்னைக்கு மிதுன ராசிக்கு செல்வார். இவரும் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சியாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வரக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சியாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு அமாவாசைக்கு முன்னாடி ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டார். அதனால் பெரிதாக பிரச்சனை எதுவும் கிடையாது. முன்னேற்றம் தர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு பயிற்சி சூரிய பயிற்சி. இது அமாவாசைக்கு பிறகு வரும்.
கரெக்டாக ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். இது ஓரளவு தொழிலை உங்களுக்கு வளர்ச்சி அடைய செய்யும். இந்த பயிற்சி நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி கரெக்டாக இந்த அமாவாசைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். இந்த செவ்வாய் பயிற்சினால் பெருசாக நஷ்டம் எதுவும் கிடையாது, நன்மை மட்டும்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அசுர வேகத்தில் கிரகமாற்றங்கள் நிறைய இந்த அமாவாசைக்கு பிறகு வரும். இந்த கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பொது பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த கிரக மாற்றங்களால் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு தொடக்கத்தில் தடைகளும் பின்னர் வளர்ச்சியும் ஏற்படும் என்று ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல தோல்வி அப்புறம் சவால்கள் என ரெண்டுமே கலந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயமும் வளர்ச்சியும் ஏற்படும். அந்த வளர்ச்சி ஏற்படும் போது அந்த வளர்ச்சியை அப்படியே நீங்கள் கப்புன்னு பற்றிக்குங்க. தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த டைம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா முடிவுகள் எடுக்கும்போது தெளிவான முடிவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், தவிர்த்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் முன்னேற முடியும். வாய்ப்புகளை தவற விடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்கக்கூடிய பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு. எதில் சாதகமான பலன் கிடைக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். சாதகமான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு ரொம்ப முன்னேற்றமான மாதமாக இருக்கும். உங்கள் நல விரும்பிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடின நேரத்தில் உங்களோட துணை நிற்பாங்க. அதாவது உங்கள் நல விரும்பிகள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் இப்போ உங்களோட துணை நிற்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புகள் கைவிட்டு விடக்கூடாது. எந்த வாய்ப்பையும் வந்தாலும் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் விட்டுட்டா அதை பின்னாடி நாம் யோசிப்போம். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் விடக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காம போகலாம். அதனால் வரும்போதே வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு 2ஆம் பாதியில் உங்கள் வணிகம் மீண்டும் நல்ல லாபம் ஈட்டுவதை காணலாம். இதே டைமில் 2ஆம் பாதி வேலை செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பணியிடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயம் நடக்கும். அதே போல் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்கள் ராசிக்கு 12வது அதிபதி ஆட்சி பெறுவது போல் இது தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயம் தரும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள். அதே போல் இந்த டைம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு ஆரம்ப சற்று சவாலாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனம் ஏதோ அறியாத பயத்தை பற்றி கவலைப்படும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்படலாம். முதல்ல சில நாட்கள் உங்களுக்கு சற்று பாதகமாக கலக்கத்தை ஏற்படுத்துவது போல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மாதத்தில் 2வது வாரம், அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு 2வது வாரத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானமோடு ஒப்பிடும்போது அதிக செலவுகள் இருக்கும். நெருங்கிய உறவை கடுமையாக வைத்திருக்க பேசும்போது கவனமாக இருங்க. மற்றும் மக்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் ஆஞ்சநேயர். இந்த தெய்வங்களை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள்
நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.